ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. நல்லா இருப்பீங்க. அவரோட சமாதானம் இறக்கம் உங்களை அதிகமாக மூடட்டும். நம்ம வந்துட்டு இப்போ புக் ஆஃப் ஆக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தல நடவடிக்கைகள். லாஸ்ட் வீக் ஒரு வார்த்தை நான் உங்களோட சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. மறுபடியும் அவங்களோட கூட சொல்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்றது, த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்படின்றது லூக்காவால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் கூட அது ஒரு புக்குன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணாலும், நான் தோராயமா ஒரு லெட்டர் மாதிரி தான் பார்க்கறது நான். ஐ see it like a லெட்டர். ஆனா லெட்டர் வித் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, திஸ் வாஸ் ரிட்டன் பை ஒன் மேன் டு another மேன். லூக்கா என்ற ஒரு தனிநபர் தியோபிலு என்ற இன்னொரு நபருக்கு தனிப்பட்ட விதத்தில் எழுதக்கூடிய ஒரு காரியமா இருக்குல்ல. அதில் நம்ம ரெகுலராக பார்த்துட்டே வரோம். நம்ம கான்டெக்ஸ்ட் அண்ட் கல்ச்சர், யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனா, ஏன் எழுதுனாங்க, என்ன எழுதுனாங்க, அது எல்லாத்துடைய மைய பொருள் எதை மையமாய் வைத்து, லூக்கா வந்துட்டு எதை மையமாய் வைத்து எழுதினார், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு, நான் பைபிள் வாசிக்கிறேன், பைபிள் அப்போஸ்தலர் ஒரு வசனம் பார்த்தேன், என்ன பைபிள்ல வசனம் இப்படி சொல்லுதே, அப்போ நம்ம நினைச்சாலும் தப்போ அப்படின்னு மாத்திலாம் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கலாம் முடியாது. தனிப்பட்ட வசனத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு வசனத்துக்கு மாத்திரம் ஒரு மீனிங்கை உருவாக்கி அந்த வசனத்தை மட்டும் நம்மளுடைய புரிதலில் சொந்தமாக அண்டர்ஸ்டாண்ட், கான்டெக்ட்டை மிஸ் பண்ணிட்டு நம்முடைய புரிதலில் சொந்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ரைட்டா? அதுக்கு மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா, லூக்கா எழுதினாரு, யாருக்கு எழுதினாரு? தியோபிலுவுக்காக எழுதினாரு. ஏன் எழுதினாரு அப்படின்னா, நீ நம்புறது கரெக்டு, நீ விட்டுறாத, உன் ஃபெய்த்து கரெக்டு, அதுக்காக உனக்காக நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட கேட்டு விசாரித்து நான் எவிடன்சஸ் கேதர் பண்ணியிருக்கிறேன், அந்த எவிடன்ஸ்லாம் நான் உனக்கு கம்பைல் பண்ணி ஒன்றா அனுப்புறது தான் இந்த புக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் வந்துட்டு லூக்கா எழுதுறது. இப்போ இது வந்து எதை மைய பொருளாய் வைத்திருக்கிறது? லூக்காவுடைய மெயின் டார்கெட் என்ன? லூக்காவுடைய ஒர்க் இங்கே ட்ரினிட்டியை பற்றி பேசவா, இல்லை ஃபாதர் பற்றி பேசவா, இல்லை ஸ்பிரிட் ஆஃப் காட் பற்றி பேசவா, இல்லை சர்ச், ஹவு டு ரன் த சர்ச் பற்றி பேசவா, எதை பற்றி மெயினாக பேசுறதுக்காக லூக்கா இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் நம்மளுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசு உயிர் தெழுந்தது உண்மை, அதனால இயேசு சொன்ன மாதிரியே சீஷர்கள் இயேசுடைய வார்த்தையை குறித்து பேசும் பொழுது பலத்த அற்புதங்கள் அங்கே நடக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட், இதுதான் மைய பொருள், இதுதான் மெயினான கண்டென்ட், கருப்பொருள் இதுதான். லூக்கா எழுதிய அப்போஸ்தல நடவடிக்கைகளினுடைய மெயினான கருப்பொருள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அது உண்மை. அதனால இயேசு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சீஷர்களை இயேசு வாக்குப்படி ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினதுலேருந்து இயேசுவை போலவே மரித்தோரை உயிர்த்தெழ செய்கிறது, முடவனை நடக்க செய்கிறது, பிசாசுகளை ஓட்டுறது, துரத்துறது, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே ரட்சிப்புக்கு எதுவாக செய்கிறார்கள். இயேசு என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்து நிமித்தமாய் ரட்சிப்புக்கு எதுவும் இது எல்லாத்தையுமே சீஷர்கள் செய்கிறாங்க. சீஷர்களால் செய்ய முடியுது அப்படின்றதற்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, த கிரைஸ்ட் ஹஸ் பீன் ரிசன். நம்ம விசுவாசிக்கிற மேசியா என்று சொல்லக்கூடியவர், மேசியா என்று ஒருத்தர் வருவார்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம்ல, அவர் வந்துட்டாரு. அவர் வந்தவர் யாரு அப்படின்னா, இயேசுதான் அந்த மேசையா, இயேசுதான் அந்த கிறிஸ்து அப்படின்றத புரிய வைப்பதற்காக தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதினார். சரியா? வேதத்தை வாசிக்கும் பொழுது கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் வாசிக்கிறோம்ல, 16ஆம் அதிகாரம் வாசிக்க போறோம். கான்டெக்ஸ்ட்னா என்ன, யாரு, யாருக்கிட்ட, எதை பத்தி அப்படின்றது முக்கியம். நம்ம இன்னைக்கு மறுபடியும் வாசிக்க போறோம். இந்த இடத்துல ஒரு சில கான்டெக்ஸ்ட் என்னன்ற நம்ம பார்க்க போறோம். இந்த 16ஆம் அதிகாரத்துல கூட இதுக்கு முன்னாடி நடந்த ஊர்களில் அப்படியே கண்டினியூஷன் தான். ஏன்னா பவுல் முதல்ல அவர் ஊர்ல இருந்து பிசிதி அந்தியோகியாக்கு போய், இக்கோனியாக்கு போய், லிஸ்திராக்கு போய், தெர்பைக்கு போய், இல்லை அதுக்கப்புறமா மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க அந்தியோகியாக்கு வந்து, அப்புறம் எருசலேம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேம் சபையில் போய் பேதுரு மீட் பண்ணி அங்கே பேசி அங்கே ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு, இப்போ அதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு திருப்பி அந்தியோகியாக்கு வந்துட்ட பிறகு இப்போ மறுபடியும் 2வது மிஷனரி யாத்திரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முதலிருந்து வாசிக்கவா? அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். மறுபடியும் பார்த்தீங்களா, செகண்ட் டைம். ஏற்கனவே தெர்பைக்கு லிஸ்திராவுக்கு போனாரா, மறுபடியும் போறாரு. அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான்.
பவுல் சீஷராக்காம இங்க யாரு தானா சீஷரானாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல. முதலாம் மிஸ்டர் யாத்திரையில பவுல் மூலமா தொடப்பட்ட ஒரு நபர். பவுல் மூலமாய் மாத்திரமல்ல, அதையும் நான் சொல்றேன், அடுத்த காரியங்களை சொல்றேன் உங்கள்ட்ட. ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அப்படின்னு அர்த்தம், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மிஷனரி யாத்திரையாக பவுல் போகும்பொழுது ரட்சிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரே ஐக்கியத்துல ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்கல்ல, நம்ம இல்லையா? ஒரே ஐக்கியத்துல ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க மத்தியில செகண்ட் டைமா பால் மறுபடியும் போகும் பொழுது முதல் முறை பவுல் மூலமாய் சீஷர் ஆக்கப்பட்ட ஒருவர் தீமோத்தி என்பவர் இப்ப அங்க இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு 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 முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றது தெரியல எனக்கு. பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ. என்ன அப்படின்னா, ஊழியத்தில் வரக்கூடிய எல்லாரையும் ஊழியக்காரன் ஆக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஊழியம் செய்கிறேன் என்று வரக்கூடிய எல்லாரும் ஊழியன் ஆக முடியாது. ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிற எல்லாரையும் உருவாக்கிடவும் முடியாது. அதனால புரிஞ்சுக்க, தட் இஸ் நாட் பாசிபிள். செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம், சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே இல்லை. இதுல வந்துட்டு ஒரு ஒரு பெருந்தன்மையா நான் தான் என்ன பண்ணிடுறேன், எல்லாரும் ஊழியம் பண்ணணும், எல்லாரும் கர்த்தருக்காக நிக்கணும் அப்படின்னா சுவிசேஷ வேலையை எல்லாருமே செய்யணும். ஓகேவா? காஸ்பிள் ஒர்க் எல்லாருமே பண்ணணும். ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஊழியத்துல எல்லாரையும் போட முடியாது, போடக்கூடாது. பவுல் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அநேகர் அங்க இருக்கிறாங்க. அவர்களையும் சீஷர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா யாரை மட்டுமே ட்ரெயின் பண்ண பவுல் தன்னோட கூப்பிட்டுட்டாரு தெரியுமா? அந்த ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்றான ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனை தான் பவுல் சூஸ் பண்றாரு. வா, நான் அவனை ட்ரெயின் பண்றேன் அப்படின்ட்டு. நீங்க தீமோத்தி மட்டும் தான் இருக்கிறாரா? இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா? இப்ப கவனிங்க, நம்ம ஏற்கனவே மறுபடியும் வாசிப்போம். 1ஆம் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்ரோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். இந்த சகோதரர்கள் யாரு? அவங்களோட பிறந்த அண்ணன் தம்பியா? இல்ல, விசுவாசிகளாகிய சகோதரர்கள் இல்ல, அவர்களும் சீஷர்கள் தானே. அவங்க எல்லாரையும் பவுல் தன்னோட கூட ஊழியத்துல கூப்பிட்டுக்காம தீமோத்தேயை மட்டும் கூப்பிட்டு கொண்டதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எல்லாரும் விசுவாசிப்பார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். ஆனா இங்க எல்லாரும் மூப்பன் ஆயிட முடியாது, எல்லாரும் போதகர் மெய்ப்பர் ஆயிட முடியாது, எல்லாரும் அப்போஸ்தலர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் சுவிசேஷகர்கள் அப்படின்றத அழைப்புக்குள்ள இல்ல, தீர்க்கதரிசிகள் அப்படின்றத அழைப்புக்குள்ள எல்லாரும் போயிட முடியாது. அதனால புரிஞ்சுக்க, எல்லாரும் ஒரே பர்பஸ்க்காக அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக அழைக்கிறார். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சபையில சமத்துவமாகிய இந்த ஐக்கியம் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. சமத்துவம்னு சொல்லக்கூடிய, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெலோஷிப் நம்ம சர்ச்ல ஃபாலோ பண்ண ட்ரை பண்றபடினால அதுல ஆண்டவர் யாரை ஸ்பெஷலா அழைத்திருக்கிறாரு, அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தரும் பொழுது அவர்களுக்கு சபை மக்களும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஆனா அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே, அதுன்னு நீங்க அவங்ககிட்ட மட்டும் ஏன் பாஸ்ட் அப்படி இருக்கிறீங்க, எங்களை மட்டும் ஏன் பாஸ்ட் அந்த அளவுக்கு நீங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க யாரையும் கன்சிடர் பண்ணல, யாரையும் எக்ஸ்ட்ராவா பாக்குற அப்படிலாம் கிடையாது. நான் இங்க இப்ப வேதத்தில் வாசிக்கிற மாதிரி சகோதரர்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்றவனா இருக்கக்கூடிய ஒருவனை கர்த்தருக்காக உருவாக்க நான் முயற்சி செய்யும் பொழுது நான் என்னுடைய டிசைபிளா கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ எல்லாருக்கிட்டையும் ஈக்குவல் டைம் என்னால கொடுக்க முடியாது. ஆனா அந்த எல்லாரும் மத்தியிலும் நற்சாட்சி பெற்ற ஒரு நபர் யாரோ அவரை நான் ட்ரெயின் பண்ணவும் உருவாக்கவும் கண்டிப்பா நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன். அப்ப அப்வியஸா என்ன ஆகும், ஐ வில் கிவ் மோர் டைம் டு தெம். அதிகமா நேரத்தை செலவு பண்ணுவேன், அதிகமா அவங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பேன், இல்ல நிறைய விஷயம் அவங்களோட பேச ஆரம்பிப்பேன், சொல்லிவிட ஆரம்பிப்பேன். அதனால வந்துட்டு நான் மற்றவங்களை கம்மியா நேசிக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது. நான் யாரை உருவாக்க முயற்சி செய்யறேனோ அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன். அதனால மற்றவங்களை முக்கியத்துவம் கொடுக்கலையா? இல்ல, நான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்தந்த பாத்திரம் அதற்குரிய கணத்தை பெறும். அவ்வளவுதான் பாயிண்டே. பவுல் மூலமாய் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு சீஷரானவர்கள் மத்தியில
நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறாங்க. அதுல எல்லாரையும் பவுல் கூப்பிடல, தீமோத்தேயை மட்டும் கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, he was doing so well among his brothers in his church. அவர்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தா. யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட நபரை மட்டும்தான் பவுலால ட்ரீட் பண்ண முடியும், பவுலால ட்ரெயின் பண்ண முடியும்னு பவுல் நம்பினார். பவுல் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணல, எல்லாரையும் தன்னோட கூப்பிட்டு சேர்த்துக்கல, எல்லாரையும் உருவாக்கி விட்டுறல. ஆனா எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனா நிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எஸ் அஃப்கோர்ஸ். ஆனா எல்லாரும் தேறினவர்களாய் நின்றார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. புரியுதா? ரெண்டாவது ஒண்ணு தீமோத்தேயுடைய காரியம். ரெண்டாவது முதல் வருஷத்திலே பாருங்க, அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன், அவன் தகப்பன் கிரேக்கன், அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. கவனிங்க, ஒரு யூத பெண் எப்படி ஒரு கிரேக்கனை கல்யாணம் பண்ண முடியும்? இப்ப இந்த யூத பெண் சொல்லக்கூடிய இந்த தீமோத்தேயுடைய தாயாள், அப்ப நல்லா கவனிங்க, இங்க தீமோத்தேயுடைய அம்மா புதுசா ரட்சிக்கப்படல, நியூ கன்வெர்ட் கிடையாது. she was already a Jewish believing Christian. நல்லா கவனிச்சீங்களா? அவ வந்துட்டு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, கம்ப்ளீட்டா ஜூவிஷ் பேக்ரவுண்ட் இருக்கிறவ இல்ல. அப்ப என்ன பாயிண்ட் தெரியுமா? நல்லா கவனிங்க, என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மேரேஜ்ன்ற டாபிக் வரும்பொழுது we always do most of the people always take wrong decisions. கவனமா இருங்க, நான் தைரியமா சொல்லுவேன், நீ திருமணமே ஆகலனாலும் பரவாயில்ல, தப்பா மட்டும் திருமணம் பண்றாரு. இட் இஸ் நாட் அ ஈஸி லைஃப். ஒரு நபரை திருமணம் பண்ணி கூட வாழ்றது அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் கிடையாது. கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றாங்கன்னு சொல்லியாச்சுனாலே, ரெண்டு பேரும் வளர்ந்த, புருஷனும் மனைவியும் வளர்ந்த விதங்கள், அவங்க பார்த்த காரியங்கள், அவங்களுடைய வேர்ல்டு வியூ, உலகத்தை அவங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க காரியங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற, எல்லாமே வேற. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னா பேசிக்கா தேவைப்படுற முதல் கிரைட்டீரியா என்ன தெரியுமா? சத்தியத்துல வளர்ந்த நல்ல ஒரு சீசியா இருக்க வேண்டும். அப்படி இல்லாம கல்யாணம் பண்ணா இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். இப்ப விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீயா, ஐனிக்கியாள்ன்ற ஒரு பெண் விசுவாசிக்கிற யூத பின்னணியிலிருந்து வந்து ஏன் வந்துட்டு ஒரு ஒரு கிரேக்கனை ஏன் திருமணம் பண்ணிருக்கணும்? அவசியம் இல்லைல்ல. அவ கிறிஸ்திய, ஆனா என்ன அப்படின்னா, ஐனேக்கியாலும் சரி, அவங்க அம்மா லோவிசால் பாட்டி, தீமோத்தேயுடைய பாட்டி இல்ல, லோவிசால் கூட விசுவாசத்துல தெளிவா இருந்திருக்காங்க. அங்கேயும் லோவிசாலோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, பேர் சொல்லப்படல. ஸோ ஜென்ரலா அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான், இறந்துட்டாங்க அப்படின்றது தான் பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங். இங்க ஐனேக்கியாள் ஏன் ஒரு அன்பிலிவரை கல்யாணம் பண்ணணும்? அன்பிலிவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஏன் பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம அந்த பிரச்சனை தான் பண்றோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ராங் டிசிஷன்ஸ் எடுத்துடுறோம் மேரேஜ்னு வந்த உடனே. ஏன்னா பலவிதமான காரணங்கள் நம்ம கண்ணை பிளைண்ட் ஆக்கிடுது, பலவிதமான காரியங்கள் நம்ம கண்ணை பிளைண்ட் ஆக்கிடுது, நம்மளோட மைண்ட் பிளைண்ட் ஆக்கிடுது, அந்த ஃப்ளோல போயிடுறோம். நிறைய விஷயங்கள் நம்மள பூஸ்ட் அப் பண்ணிடுது, நிறைய கூஸ்பம்ஸ் என்ன சொல்றது, அப்படியே புல்லரிக்குதுன்பாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரியான ரீசன்ஸ் கிடைச்ச உடனே ஜஸ்ட் ரன் டுவர்ட்ஸ் த மேரேஜ், ஓட ஆரம்பிச்சிடுறோம். சரி, மேபி ஐனியர்கள் வந்துட்டு அப்படி தப்பா திருமணம் பண்ணா கூட அதுக்கப்புறமா அவங்களுக்கு அர்ப்பணிப்பு, அவங்க கமிட்மெண்ட், அதெல்லாம் கூட ஆண்டவர் பார்த்து தீமோத்தேயுவை கர்த்தருடைய வார்த்தையில 2 தீமோத்தேயு 3:15 வேத வசனத்தில் நீ நன்றாய் கற்றறிந்தவனா இருந்தாயே, அழகா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, கைட் பண்ணிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. தீமோத்தேயு அப்பா கிரேக்கன் இல்ல, ஆக்சுவலா இறந்துட்டார் தெரியுமா? இந்த பாயிண்ட்ல அவங்க அப்பா கிரேக்க ஆள், அப்பா பேர் இங்க இல்ல, அவர் இல்ல. ஆக்சுவலா எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்காக தான் பைபிள் ஸ்டடியில பலவிதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது டீடைல்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். தமிழ்ல என்ன இருக்கு? 1ஆம் வசனம் கடைசி பகுதி, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசி பகுதியில தமிழ்ல எப்படி இருக்கு? அவன் தகப்பன் கிரேக்கன் இல்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? His father was a Greek. His mother is a believing Jewish woman. அப்படின்றப்போ பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காரியத்தில் எழுதப்பட்டிருக்கு, நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்குது. His father was a Greek. அப்படின்னு என்ன அர்த்தம்? He is no more. உயிரோடு கூட இல்லை, இறந்துட்டான்னு அர்த்தம். பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா கிடைச்ச மீனிங் கிடைச்சிருது பாருங்க, தமிழ்ல கிடைக்க மாட்டேங்குது. His father was a Greek. அப்ப அவங்க அப்பா இல்லை. ரெண்டாவது, அந்த நாட்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்பாக திருமணத்தை குறித்து ஒரு பெண் தன் தீர்மானத்தை சொல்லுவதற்கான அநேக நேரங்களில் வாய்ப்புகள் கொடுக்கப்படல, தெரியும்ல.
தன் திருமண விருப்பத்தை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு இப்பவே நிறைய கொடுக்கப்படுறதில்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நிறைய சான்சஸ் கொடுக்கப்படலை ஆக்சுவலா. அதுதான் உண்மை. ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு கத்துக்கிற லெசன் என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் அ பிலீவர், பெட்டர் யூ மேரி அ பிலீவர். அதை இன்னும் தெளிவா சொல்லவா? டோன்ட் சே யூ ஆர் அ கிறிஸ்டின் அண்ட் டோன்ட் ட்ரை டு மேரி அ கிறிஸ்டின். ஓகேவா? கிறிஸ்தவனா இருந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் பண்ண ட்ரை பண்ணாரு. கிறிஸ்தவர்கள் அநேகர் நீ ரட்சிக்கப்படவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் ஆர் நாட் சேவ்ட். தே ஹேவ் நோ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். இயேசுவோடு கூட துளியளவும் உறவே கிடையாது. ஆனா பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்துல. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து ஏத்திஸ்டா இருக்காங்க தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க தெரியுமா? சமீப காலத்தில் நிறைய பேர் மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். பேரு காட்சன், கிறிஸ்டின் பேரு, கிறிஸ்தவ பையன், ஆனா கடவுளே இல்லைன்றான், கடவுள் நம்பிக்கை இல்லைன்றான். அப்ப யோசிச்சு பாருங்க. நீ கிறிஸ்தவன்ற காரணத்தால ஒரு கிறிஸ்தவ நபர் அப்படின்னு கிறிஸ்தவ பெயர் உள்ளவர், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், உலக பிரகாரம் எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர். அதனால திருமணம் பண்ணிடலாம். தயவு செய்து போகாது. அது ஒரு அன்பிலிவர் கல்யாணம் பண்றது சமம் தான். அது கிறிஸ்டியானிட்டிலும் நிறைய இருக்கு. சிஎஸ்ஐக்காரன் பார்ப்பான். அதுல சிஎஸ்ஐ நாடார் அப்படின்னா சிஎஸ்ஐ நாடார்ல தான் பார்ப்பாங்க. இல்ல பெந்தேகோஸ்தைக்காரன் பெந்தேகோஸ் சபையில் தான் பார்ப்பான். அது ஏஜியில் பெந்தேகோஸ்தே டிபார்ட்மெண்ட்ல நிறைய உட்பிரிவுகள் வந்துருச்சு. பெண்டிகாஸ்ட்ல ஏஜி கூட தான் தெரியிட்டு இருக்கும். டிபிஎம் சர்ச்சு டிபிஎம் கூட தான் தெரியிட்டு இருக்கும். ஆமா, செவன்த் டே அது ரட்சிக்கப்பட்ட நபரை தேடுறது இல்லை. நீ அப்படி பாக்குறது. கிறிஸ்தவனை தேடுகிறான். அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய டினாமினேஷன்ல இருக்கிறவன் அதே டினாமினேஷன் இருக்கிற ஆளா தேடுறான். கேத்தலிக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவான். லுத்ரன்காரன் லுத்ரன்ல தான் கல்யாணம் பண்ணுவான். மெத்தடிஸ்ட் தான், மார்மன் எல்லாம் அவ்வளவுதான். Don't take wrong decisions in your marriage. For that it will be better not to get married. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு திருமணத்துல தப்பான முடிவு எடுத்துட்டு கஷ்டப்படுறதை விட திருமணம் செய்யாமல் கர்த்தருக்காக வாழ்றது மேலா இருக்கும். சரியா? அதனால திருமணம் ஆனவர்களுக்கான இந்த டாபிக் இது கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்காக சொல்றேன். சரியா? ஓகே சார், ரைட். அப்ப அப்பா இல்ல, அம்மா பாட்டி வளர்த்துருக்காங்க தீமோத்தேயுவை. இப்ப கவனி, இப்ப இன்னொரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டென்ட் உள்ள வருது பாருங்களேன். ஒரு முக்கியமான விஷயம். அவனை 3வது வசனம், யார? தீமோத்தேயு. அவனை பவுல் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். பண்ணலாமா? இப்ப 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம். என்ன பண்ணக்கூடாது? யூதேயா நாட்டிலிருந்து சில யூதர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணாதான் அப்படி நீங்க ரட்சிக்கப்பட முடியும், இயேசுவை நம்பினா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லும் பொழுது பவுலும் பர்னபா அவங்ககிட்ட பயங்கர ஆர்கியூ எல்லாம் பண்ணி அதை வந்து எருசலேம் திருச்சபையில போய் சொல்லி, எருசலேம் திருச்சபையில பேதுரும் யாக்கோபும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை ஃபுல் லெட்டரா எழுதி, யார் யாரெல்லாம் போன வாரம் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணலையோ தயவு செய்து அப்போஸ்தலர் 15 யூடியூப்ல போட்டாச்சு, ஃபேஸ்புக்ல போட்டாச்சு, தவறாம திருப்பி அப்போஸ்தலர் 15 தயவு செய்து கேளுங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பைபிள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு 50% புரிஞ்சிடும். 50% 80% ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. மறந்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை மறுபடியும் யூடியூப்ல போயிட்டு தவறாம மறக்காம கேளுங்க. சரியா? ஏன்பா பவுலே போன வாரம் தானே அப்படி சண்டை போட்டு அங்க போய் அவ்வளவு பிரச்சனையாகி அது லெட்டரா எழுதி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பி இல்ல எல்லா சபைகளை வாசிக்க சொல்லி அந்த வேலையை தான் இப்ப இங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட முடியல, அந்த வேலை இன்னும் முடியல. அதன் மத்தியிலேயே இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி லெட்டர் எடுத்துன்னு போய் எல்லார்ட்டையும் கொடுத்து அதை எல்லார்ட்டையும் எல்லா சபைகளும் போய் சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் மத்தியில தீமோத்தேயு என்ன திடீர்னு விருத்த சேதனம் பண்றாரு பவுல். தப்பு இல்லது. நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்த பவுல் மறுபடியும் போக கூடாதுல்ல? அப்படிதானே? ஏன் பண்ணாரு? தீமோத்தேயுவை பவுல் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்றும் அவ்விடத்தில் இருக்கும் எல்லாரும் எல்லா அவ்விடங்களில் இருக்கும் எல்லா யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவங்க அப்பா கிரேக்க ஆள், நாங்க எல்லாருக்குமே தெரியும். அம்மா யூத பெண்ணா இருந்தாலும் அப்பா வம்சம் தானே வரும் இல்ல, கிரேக்கர்கள் கணக்கு தானே அவனும் வருவான். அதெல்லாம் கிடையாது, அவங்க அம்மா வம்சத்துல தான் வருவான், யூத வழியில் தான் வருவான் அப்படின்ட்டு பவுல் விருத்த சேதனம் பண்றாரு. ஏன்னு நினைக்கிறீங்க? Why did Paul circumcised
Timothy, if Paul really believed that circumcision is not going to save anybody, salvation comes by faith alone, ரட்சிப்பு விசுவாசத்தால் மட்டும் வருகிறது அப்படின்றது புரிஞ்சு யூதர்கள் மத்தியில் ஆர்கியூ பண்ணி பல பிரச்சனைகள் உண்டாக்கி அப்புறமா ஒரே அதிகாரம் கூட வாசிக்கல. நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள வந்த உடனே தீமோத்தேயை பால் சர்க்கம்சைஸ் பண்ணதுக்கான விருத்த சேதனம் பண்ணதற்கான காரணம் என்ன? யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகும்பொழுது தீமோத்தேயை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யூதர்கள். அதனால எஸ், நல்ல பாயிண்ட். யாருக்காவது வசன ஞாபகத்தில் இருக்கா? யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வந்தது. சால்வேஷன் கம்ஸ் த்ரூ தி ஜூஸ். அந்த வசனத்துக்கு மீனிங் தெரியுமா? என்ன அர்த்தம்? யூதர்கள் வழியா ரட்சிப்பு வந்தது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் முதல்ல சூஸ் பண்ணது ஆபிரகாமை. ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து உடன்படிக்கை ஏற்படுத்தி இஸ்ரவேல்னு சொல்றார். அந்த யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல் தேசமா மாறுது. இந்த இஸ்ரவேல் தேசத்தை என் ஜனம்னு சொல்றார். ஓகேவா? இவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்யற விதத்தை பார்த்து இவர்கள் தேவன் உண்மையான தேவன்றத உலகத்துல எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்றது காட்ஸ் பிளானா இருந்துச்சு. அதனால இயேசுவும் மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது இஸ்ரவேல் நாட்டில் வந்தார். யூத மனிதனாதான் இயேசு இஸ்ரவேல் நாட்டில் பிறந்தார். ரைட்டா? அதே போல இப்போ அதனால யூதர்கள் வழியாதான் எல்லாருக்கும், யூதர்களின் தேவன் நம்முடைய தேவன். அதே தேவன் யூத வம்சத்தில் தான் இந்த யாவே ஹூ கேம் இன் ஃபிளஷ், கடவுளாக பரலோகத்தில் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் யூத குலத்தில் தான் மனிதனாய் இறங்கி வந்தாரு. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது, நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, தேவாராதனை அவர்களுடையது, உடன்படிக்கைகள் அவர்களுடையது. இல்ல, அவர்கள் இஸ்ரவேலர்களே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இல்ல, அவர்கள் இஸ்ரவேலர்களே. அந்த எல்லாமே அவர்களுக்குரியது. அவர்களுடைய வம்சத்தில் இயேசுவும் பிறந்து இப்ப அந்த இயேசு மூலமாய் ரட்சிப்பு வருகிறது. இது அது மட்டும் இல்ல, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இயேசு மூலமாய் ரட்சிப்பு வந்தபடினால், அவரும் யூதரா இருந்தபடினால யூதர்கள் வழியா ரட்சிப்பு வந்தது ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு அழைத்த தம்முடைய அப்போஸ்தலர்கள். எபிஷியன்ஸ் 2:20, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தில் சபை கட்டப்பட்டுச்சு. ரைட்டா? இந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் யாராவது புறஜாதிகள் இருந்திருக்கிறாங்களா? இயேசுடைய 12 சீஷர்கள், மெயினான அப்போஸ்தலர்கள்னு சொல்லக்கூடிய 12 சீஷர்கள் யாராவது யூத மதத்தில், யூத குலத்தில் இல்லாதவர்களா இருந்திருக்கிறார்களா? இயேசு யூத குலத்தில் பிறந்து வந்தார். இயேசுடைய சீஷர்கள் எல்லாருமே யூதர்களா இருந்தாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் சபையை உருவாக்கினார்கள், சபைக்கு உபதேசத்தை கொடுத்தார்கள். சோ யூதர்கள் வழியா ரட்சிப்பு வந்தது. இப்போ ரெண்டாவது பாயிண்ட், பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டாரா இல்ல யூதருக்கு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டாரா? புறஜாதியார்கள். ரைட்டா? Paul was called to be an apostle for the Gentiles. பவுல் யூதர்களுக்கு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டார். ஓகேவா? இப்போ பவுல் யூதர்களுக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலரா அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் மக்கள் மேல எப்பவுமே ஒரு வாஞ்ச பவுலுக்கு இருந்ததா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அதை பத்தி சொல்லணும். எந்த வசனம் சொல்லலாம்? எங்க அதை பத்தி வாசிக்கிறோம்? நம்ம யூதர்களில் அநேக மூத்தவர்கள் என்னை காட்டிலும் வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் நான் யூத மதத்தில் வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். இல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 9:3 நினைக்கிறேன். ரோமர் 9:3, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புவேனே. இல்ல, என் இனத்தாராகிய என் சகோதரர்களாகிய என் ஜனம், ஆமா, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனா போனாலும் பரவாயில்ல, இன்னும் என் ஜனம் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவர் ஆசை. கரெக்டா? அவர் வாஞ்சது தானே. அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தோட என்ன வாசிச்சோம்? அவர் போன இடத்துல யூதர்கள், அவர் எந்தெந்த புறஜாதிகள் இடங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாரோ, எந்த பட்டணங்களுக்கு போனாலும் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய புறஜாதிகளை முதல்ல மீட் பண்றாரா இல்ல அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூத தேவாலயத்துல போய் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரா? ரைட்? எஸ், வெரி குட். யூத தேவாலயத்துல தான் முதல்ல போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கரெக்டா? அப்ப யூதர்கள் எப்பவுமே பவுலுடைய ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறபடினால அழைக்கப்பட்ட அழைப்பு இதுதான். ஆனா என் ஜனத்தை நான் விட்டுற முடியாதே அப்படின்ற அந்த ஒரு தாகம், அந்த பாரம், எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா மைல் ஓடக்கூடிய ஒரு ஒரு முயற்சி பவுல்கள் எப்பவுமே இருந்தபடினால அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த யூத பயல்க
புறஜாதின்ற பேர்ல நம்ம எத்தனை பேர் நம்ம வழிநடத்தினாலும் உருவாக்குனாலும் அவனுங்க சொன்னா இவங்க எல்லாருமே புறஜாதின்ற ஒரே காரணத்துக்காக இவனுங்க கேட்க மாட்டான்னு நல்லாவே தெரியும். சரியா? லூக்கா புறஜாதி தானே? தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. லூக்கா புறஜாதி தான். தீத்து யூதன் கிடையாது, புறஜாதி தான். திமோத்தி ரெண்டும் கலந்த கலவை. அப்பா கிரேக்க ஆளு, அம்மா யூத பெண்ணு. ரைட்டா? ஆமா, மிக்ஸ்டு ரேஸ். ஸோ அந்த வாய்ப்பை ஏன் விடணும்? அப்பா கிரேக்க ஆளா இருந்துட்டு போட்டோம், வி டோன்ட் கேர். அப்பா வளர்த்த மாதிரி தெரியல, அம்மா தான் வளர்த்துக்கிறா. அம்மா யூத பெண் தானே, அங்க இருக்க எல்லாருக்கும் இவன் வந்து கிரேக்க ஆளுன்னு தெரியும். அதான் அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 16:3. அவனை பவுல் தன்னோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அங்க இருக்க எல்லாருக்குமே அவங்க அப்பா கிரேக்க ஆளுன்னு தெரியும். அதனால அந்த அவன் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய வழியின்படிதான் அவன் நடத்தப்பட்டிருப்பான். அதனால அவன் விருத்தசேதனம் பண்ணப்படவில்லை அப்படின்னா அவனை யூதனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அவன் யூதன் இல்லை அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் எங்களால் கேட்க முடியாது. இதுதான் அவனோட மென்டாலிட்டி. இதுதான் மென்டாலிட்டி. அப்ப நல்லா கவனி, சீஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி whenever it is possible. தவறே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, கோ ஹெட் பண்ணு, தப்பே கிடையாது. ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு வாய்ப்பு அது தவிர்த்து உன் சுயலாபத்துக்காக, உன்னுடைய பாரம்பரிய நோக்கத்திற்காக, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக நீ தப்பான காரியம் பண்ணினா, இல்ல தப்பே இல்லாத ஒரு காரியம் உன் விருப்பத்தை நீ பண்ணாலும் தப்புதான். ஆனா அதே நேரத்துல திமோத்தின்னு ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான், சகோதரர்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். லாஸ்ட் டைம் நான் வந்து சுவிசேஷம் சொன்னப்ப அவன் ரசிக்கப்பட்ட பையன். அவன் பத்தாத குறைக்கு அவங்க அம்மா பிலிவிங் கிறிஸ்டின், பிலிவிங் யூதர், விசுவாசிக்கக்கூடிய யூத பெண்ணு. அப்போ நியாய பிரமாணத்தை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்ச ஒரு ஆளு. இவனையே வேஸ்ட் பண்ணணும். இப்ப சுவிசேஷம் கேட்டு ரசிக்கப்பட்டவன் செஞ்சுட்டான், இவனையே வேஸ்ட் பண்ணணும். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரருடைய அந்த 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 ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கவனி, அந்த வியூ பாயிண்ட் கவனிங்களேன். பவுலுடைய ஃபீல்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அதுதான். புறஜாதிகள் மத்தியில் இப்படி இருந்தாலும் யூதர்கள் மத்தியில் இப்படி இருக்குது. அப்ப என்கிட்ட உருவாகக்கூடிய சீஷர்கள் எத்தனை பேரை யார் யாரை எந்தெந்த ஆங்கிள் எந்தெந்த ஊழியங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்றது பவுலுடைய அந்த அந்த லீடருடைய குவாலிட்டி அதுதான். அந்த லீடருடைய குவாலிட்டி அதுதான். ரைட்? யாரை எங்க அனுப்பலாம், யார் மத்தியில் அனுப்பலாம், அப்படியே அப்படியே இயேசுவை பார்த்த மாதிரி இல்ல இல்ல. இந்த 12 பேர் இருக்குப்பா, 72 பேர், நீங்க 2 பேரா போங்கப்பா. நீங்க காணாம போன யூதர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, சமாரிய போகாதீங்க. சமாரியாக்கு போகாதீங்க, காணாமல் போன யூதர்கிட்ட போய் சொல்லுங்க, போங்க. இல்ல பால் அதே மாதிரி அழகா டிசர்ன் பண்ணி அந்த வாய்ப்புகள் மிஸ் பண்றதே கிடையாது. சி, அதுக்காக திருப்பி நான் ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கான்டெக்ஸ்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பவுல் ஒரு காரியத்தை செய்கிறார், திமோத்திக்காக செய்கிறார். திமோத்தி சுத்தி வாழ்ற நிறைய பேர் திமோத்தியை என்னவா பாக்குறாங்க, அந்த ஆங்கிள் அவனை பார்க்காதீங்க, இவனை வேற மாதிரி நான் இது பண்றேன், அந்த 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 சினாரியோவே சேஞ்ச் பண்றதுக்காக பவுல். அப்போ நம்ம இந்த பவுல் செஞ்ச ஒரு காரியத்தை மாத்திரமே வச்சு சரியா தப்பா, ஆமாவா இல்லையா எதுவும் தீர்மானிக்க முடியாது. பவுல் ஏன் இதை செய்தார் அதை பேஸ் பண்ணி தான் we can decide anything. ரைட்? அதை வச்சு நம்ம தீர்மானிக்கவே முடியும். அதன்படி பார்க்கும் பொழுது பவுல் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணு தப்பா கரெக்டா, சிம்பிளா கேட்ட தப்பு தான், எதுக்கு பண்ணணும், தேவையில்லை. ஆனா எல்லா சபைகளுக்கும் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இதுதான் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், நியாய பிரமாணம் என்ற பாரத்தை புது சீஷர்கள் மேல சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு தீர்மானித்திருக்கிறார். அது லெட்டரா எழுதி கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி சொன்னாரு, நான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க திமோத்திக்கு விருத்த சேதனம் பண்ணன்ற அவசியம் என்ன? பேதுருடைய தலைமைத்துவத்தை பவுல் நிராகரித்தாரா? நேரடியான 12 சீஷர்களுடைய வார்த்தைகளுக்கு இவர் கீழ்ப்படியாமல் போனாரா? நியாய பிரமாணம் இல்லைன்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ண அப்படின்னால பால் வந்து டபுள் ஸ்டாண்டர்டான வாழ்க்கை வாழ்ந்தாரா? 2 விதமான வாழ்க்கையை வாழ்ந்தாரா? பவுல் நேர்த்தியானவர் இல்லையா? அப்படி பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, ஏன் பவுல் அதை செய்தார் அப்படின்றத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த குழப்பம் வரவே வராது, ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன?
இதெல்லாம் உங்களுக்கு பவுலுடைய நேச்சர் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் பவுல் ஏன் இப்படி பண்ணான்றது புரிய வரும். இதனாலதான் ஒரு சம்பவத்துல ஒரு ஒரு தனிநபர் செய்யக்கூடிய காரியத்தை வைத்து அந்த ஒரு சம்பவத்தை மாத்திரமே வைத்து இவர் இப்படித்தான் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. இவருடைய நேச்சர் என்ன அப்படின்றத, இவரோட சுபாவம் என்ன, இவரோட வாஞ்சை என்ன, இவர் ஏன் இப்படி பண்றாரு, இவர் ஏன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இவரை பத்தி அப்படின்னு பைபிள்ல பல இடங்கள் அவரை குறித்து வாசிக்கும் பொழுது அப்ப அவர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு அப்படின்றது ஈஸியா புரிய வரும். தீமோத்தேயுவை யூதர்கள் மத்தியில பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் பவுல் அப்படி பண்ணாரே தவிர, அதுவும் பத்தாத குறைக்கு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தீமோத்தேயுடைய அப்பா கிரேக்க ஆள்னு தெரியும். ஸோ அவனை கிரீக் மேனாக தான் அவனை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தீமோத்தேயுவை பயன்படுத்த முடியாது. அதனால எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு பவுல் செய்கிறார். சரி, இந்த விருத்த சேதனத்தை யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா இதுல இது வந்துட்டு யார் பண்ணாருன்றதை விட யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பையன் தீமோத்தி பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு அம்மா பாட்டி சொன்னதுல இருந்து அப்படியே உருவாகிட்டே வராரு கர்த்தருடைய வார்த்தையில. அந்த மேசியா இந்த இயேசு தான் அப்படின்னு பவுல் வந்து சொன்ன உடனே, அம்மா இத்தனை நாள் நீ சொல்லியிருந்தலம்மா, அவர் சொல்றாரு பாருமா அப்படின்ட்டு ரசிக்கப்படுறாங்க, ஃபேமிலி ரசிக்கப்படுறாங்க. அடுத்த மிஸ்டரி ஜர்னி வரும்பொழுது பவுல் மறுபடியும் அந்த ஊரை சந்திக்க வரும்பொழுது, நீ வா என்னோட வா போலாம் அப்படின்றாரு. செம்ம ஹாப்பியா வந்திருப்பாரு. ஊழியத்துல ஸ்டெப் எடுத்து வச்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா? பெயின். விருத்த சேதனை எவ்வளவு பெரிய வேதனையை கொண்டு வரும் தெரியுமா? குழந்தைங்களுக்கு பண்ண குழந்தைங்களுக்கு பெருசா தெரியாது. விருத்த சேதனம் பண்ணாங்கன்னா அந்த காயம் ஆறுறதுக்கு 7 நாள் ஆகும். ஒழுங்கா நடக்க கூட முடியாது தெரியுமா? அந்த அந்த புண்ணு ஆறுறதுக்கு 7 நாள் ஆகும். ஒழுங்கா நடக்க கூட முடியாது. அவ்வளவு பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். இப்போ தீமோத்தி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் வரலன்னு சொல்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப பவுல வந்துட்டு தன்னுடைய தலைவர்ன்றதை விட தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லீடரா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடா, இல்ல ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இவருக்கு என் மேல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு தீமோத்தி பவுலோட பழகினார்ன்றது தெரியல. அப்ப கவனிச்சு பாருங்க, தீமோத்தி's ஸ்பிரிச்சுவல் சப்மிஷன் இஸ் மச் மோர் கிரேட்டர் than anything else. அநேக காரியங்களை பார்க்கலாம் தீமோத்தியினுடைய ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் பவுல் கிட்ட பயங்கரமா இருந்துச்சு. No man will agree to go through a circumcision when he was in an adolescent age. எந்த மனிதனும் வந்துட்டு சர்க்கம்சிஷன் ஒத்துக்க மாட்டான். ஊழியத்தினுடைய காரியத்துல முதல்ல வந்த உடனே தீமோத்தி ஃபேஸ் பண்ற முதல் விஷயம் பெயின். He went through that. அதை அவர் கடந்து சென்றார். அதை அவருக்கு ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். ஊழியத்தினுடைய காரியங்கள்ல உன்னுடைய ஆவிக்குரிய வழிநடத்துதல், வழிகாட்டி, மெய்ப்பர், போதகர் யாரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர் அவங்க மூலமா உன்னை ஷேப் பண்ண ட்ரை பண்றாரு, உன்னை புடமிடுறாரு அப்படின்றப்போ அது பயங்கரமான பெயின்ஃபுல் ப்ராசஸா இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நீ அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கிறிஸ்துவுக்காக எல்லா வேதனையும் சகிக்க நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி உனக்கு இல்லைன்னா நீ எவ்விதத்திலும் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு தகுதியே இல்லாதவன்றதுதான் அர்த்தம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஜாலியா ஊழியம் பண்ணிடணும், ஹாப்பியா ஊழியம் பண்ணிடணும். பெயின் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இல்லை அப்படியே ஈஸியாக ஒரு ஸ்டேஜ் கட்சிடணும், மைக் வாங்கிடணும், பாட்டு பாடிடணும், அப்படியே குச்சிடணும், அப்படியே பிரசங்கம் பண்ணிடணும், மக்கள் ஆஹா ஓஹோன்னு கை தட்டிடணும், வா சூப்பர் பிரதர் பயங்கரமா பேசுறீங்கன்னு சொல்லிடணும், அப்ரிசியேஷன் வேணும், நேம் அண்ட் ஃபேம் வேணும், மக்களுடைய அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா உனக்கு முதல்ல கமிட்மெண்ட் வேணும். யூ ஹேவ் டு கோ த்ரூ எ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அது புரிய மாட்டேங்குது. மினிஸ்ட்ரியில யாருமே இங்கே கால் மேல கால் போட்டு ஜாலியால யாரும் ஊழியம் பண்ணல. ஊழியத்தில் இருக்கக்கூடிய உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று உபத்திரவத்தை ஏதோ ஒரு விதத்துல சகிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்ல, இப்படி எல்லா உபத்திரவத்தின் வழியாய் நித்திய ஜீவன் பெறுவதற்கு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. We have been promised to go through, receive eternal life all through these persecutions. அந்த பெர்சிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வரமாட்டாங்க, உபத்திரவத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? அப்பா திட்டுவாரு, அம்மா திட்டுவாரு, வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, இப்போ வந்தா பிரச்சனை ஆயிடும், எதிர்ப்பு தெரிவிச்சா வீட்டை விட்டு தொத்திடுவாங்க, அது ஆயிடும் இது ஆயிடும். We keep giving reasons. God is not going to use you. ஊழியம் செய்வதற்காக செய்யணுன்ற அந்த ஆர்வமும் அழைப்பும் இருக்குது. ஆனா உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள மனதில்லாத காரணத்தினால அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தாமே போயிடுவார்.
அப்படின்னா தேவராஜ்யம் நின்றுமா? இல்ல. அந்த இடத்துல உனக்கு பதில் ஆண்டவர் வேற உத்தரவு போட்டுருவார். உபத்திரவத்தின் வழியாய் நான் கர்த்தருக்கென்ற பவுல் என்ன சொல்றாரு பிலிப்பியர் 1 அதிகாரத்துல? நான் செத்துட்டேன்றார். நான் செத்துட்டேன், நான் வாழவே இல்லை, நானே இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார்ன்றார். இல்ல, if you can't endure pain for the sake of the kingdom of God, for the sake of Christ, you cannot be a man in the ministry. தேவ ராஜ்யத்திற்காக கிறிஸ்துவின் சார்பாக உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள உனக்கு மனசில்ல, பொறுத்துக் கொள்வதற்கு உனக்கு தைரியம் பத்தல அப்படின்னா உன்னால கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்ப அதோட விளைவா என்ன ஆகும்? நீ நித்தியத்திற்கும் உன்னுடைய வெகுமதிகளை நீ இழந்து போற. you are losing your rewards for eternity. மறக்காத. இப்படி ஒரு காரியம் நான் ஆண்டவருக்காக நான் பண்ணேன் அப்படின்னா எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. பாஸ்டர், உன் ஆண்டவர் பண்ண சொன்னார்னா கர்த்தர் சொன்னார்ன்ற காரணத்துக்காக நீ பண்ணிதான் ஆகணும். பிரச்சனை வருதுன்ற காரணத்துக்காக நீ வேற வழி கண்டுபிடிக்க ட்ரை பண்ண அப்படின்னா நீ அந்த வேலையை நீ செய்ய அன்ஃபிட் ஆயிட்ட, தகுதியற்று இழந்துட்ட. அந்த இடத்துல அந்த வேலையை வேற ஒருத்தர் வச்சு கர்த்தர் செஞ்சிருவார். நீ தேவையே கிடையாது. உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் செய்வது அல்ல ஊழியம். கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வழி நடத்துதலின்படி நீ ஊழியம் செய்வதுதான் ஊழியம். மறந்துடாது. இனி அதையும் வாசிக்க போறேன். நீ நம்ம பாருங்களேன், தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பட்டணம் 4வது வசனம் 16:4 அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். 4வது வசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறது? என்ன சட்டங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? எதை இவர்கள் எல்லார்ட்டையும் ஒப்பு கொடுத்தாங்க? ஆதி திருச்சபையில எருசலேம் திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் யாரு? எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. ஏன் சொல்லு? மூப்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த மூப்பர்கள்லாம் சொல்லப்படல? இருந்தாதானே தேடி கண்டுபிடிக்கிறது. அதான் இல்லையே. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, கண்டிப்பா நீங்க ஏதாவது பேரை நீங்க சொல்ல ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பைபிள் ஸ்டடியினுடைய பேசிக்காவே அதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நெவர் கெஸ். சொல்லுங்க, நெவர் கெஸ். ஒருபோதும் கெஸ் பண்ணாது. இது ஆன்சரா இருக்குமோ, அவரா இருக்குமோ, இவரா இருக்குதான் தேடு. இருந்ததுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இந்த கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றது தான் பைபிள் இல்லாத விஷயங்கள் நிறைய நீங்களாவே என்ன பண்ணிடுறீங்க, உள்ள கொண்டு வந்துடுறீங்க. நெவர் கெஸ். நம்ம பைபிள் ஸ்டடியோட ரூல் நம்பர் 1 அதுதான். நெவர் கெஸ். கெஸ்ஸே பண்ணாத. இருக்குதா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்று. அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டேன். பேதுரு, யாக்கோபு, யோவான்னு சொல்லி வெரி குட். மூப்பர்கள் யாருன்னு கேட்டேன். அப்போஸ்தலர் மூப்பர்களும் அவ்வளவுதான். எந்த மூப்பர்களும் சொல்லப்படலை. அப்பதான் நம்ம எப்படி தேடி படிக்க ஆரம்பிக்க போறோம்? 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்கள்னு படிச்சோம்ல. இந்த அப்போஸ்தலர் மூப்பர்கள் என்ன சட்டம் விதிச்சாங்க, எங்க விதிச்சாங்கன்னு பார்த்தா 15ஆம் அதிகாரத்துல. அந்த 15ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தா அப்போஸ்தலர் பேர் இருக்கே தவிர மூப்பர்கள் பேர் இருக்கா? இல்ல. ஆனா மூப்பர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. அப்ப மூப்பர்கள் இருந்தாங்க. அந்த மூப்பர்கள் யாருன்னு கேட்டா பேர் இல்லைன்னு சொல்லணும். ரைட்டா? ஆமா, வெரி குட். புரியுதாப்போ? அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஒரே நாள்ல பெருகல, நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிக்கும். எப்படி பெருகும்? விசுவாசத்துல ஸ்திரப்படுகிறவர்களால் ஒன்றாய் சேர்ந்து பெருக ஆரம்பிக்கும். எப்ப விசுவாசத்தால் மக்கள் ஸ்திரப்படுவாங்க? நியாயப்பிரமாணம் இல்ல அப்படின்றத கரெக்டா போதிக்கும் பொழுது விசுவாசத்தில் மக்கள் ஸ்திரப்படுவாங்க. நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது, அப்ப ஃபாஸ்டிங் இருக்கணுமா, தசமாக கொடுக்கணுமா, ஓய்வு நாள் ஆசிரிக்கணுமா, ஆண்டவர் பேர் சும்மா பயன்படுத்தக்கூடாதா, இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கிரியில் நோக்கமாக ஆரம்பிப்பார்கள். விசுவாசத்துல ஸ்திரப்பட மாட்டாங்க. விசுவாசத்தினால் கிரியை வரும். விசுவாசம் என்பது கிரியை அல்ல. புரியுதா? விசுவாசத்தினால் கிரியை வரும். விசுவாசம் தன்னில் தானே கிரியை அல்ல. அதனால புரிஞ்சுக்கணும். நீங்க விசுவாசத்துல கிரியை இருக்கா? இருக்குது. எப்ப தெரியும்? விசுவாசிச்சா தெரிய ஆரம்பிக்கும். ஆனா விசுவாசிக்கும் பொழுது கிரியை இருக்கா? இல்ல. விசுவாசிக்கும் பொழுது கிரியை இல்லை. நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்காக இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பதில் விசுவாசிக்கிறேன். இதுல என்ன கிரியை இருக்கா? ஒரு கிரியும் இல்லை. இப்ப விசுவாசத்த பிறகு இந்த விசுவாசத்தால கிரியைகள் வருமா? கண்டிப்பா வரும். அப்படி வரலன்னா விசுவாசம் செத்து போனதுன்னு வசனம் சொல்லுது. ரைட்டா? கிரியில்லாத விசுவாசம் செத்தது, வேஸ்ட்ன்றார்.
சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படின்னா பாருங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரின்னு சொல்லியாச்சுன்னா அது கம்ப்ளீட்டா காட் தான் ஓனர். மினிஸ்ட்ரின்னு சொல்லியாச்சுன்னா காட் தான் பிளான் மேக்கர். மினிஸ்ட்ரின்னு சொல்லியாச்சுன்னா காட் தான் காயின் மூவர். காய்களை நகர்த்துறது அவர் தான். எப்படி நகர்த்துறதுன்னு சொல்லி திட்டம் போடுறது அவர் தான். அவைகள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். உன் சுயத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. ஊழியம்னு சொல்லியாச்சுன்னா உன்னுடைய சுயத்தில் உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது. பவுலுக்கு ஒரு ஆசியாவுக்கு போகணும்னு தோணுது, போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணப்பட்டு, அப்புறம் என்னாச்சு, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினிய நாடுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இந்த இந்த மேப் அப்படி பாரு, எந்த பக்கம் போக பிளான் பண்ணியிருப்பாங்க, ஆனா எப்படி ஆவியானவர் கொண்டு வந்திருப்பார் மேப்ல பாருங்க, புரிய ஆரம்பிக்கும். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். ஆவியானவர் போக விடல. அப்படின்னா அப்ப அந்த ஆசியாவில் இருக்க மக்களுக்கு வேணாமா, காஸ்பல் வேணாமா? எல்லா இடத்தையும் இயேசு போக சொன்னாரு, ஆவியானவர் எப்படி அவரை போவானான்னு சொல்லுவாரு. போக வேண்டான்னு சொல்லல, அப்போ போகக்கூடாது தடை பண்ணாரு. ஏன்னு மறுபடியும் பார்க்க போறோம். ஏன் தடை பண்ணார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் இவங்க போகவே இல்லையான்னு கேட்டா போனாங்க. எப்ப போனாங்க? 18ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆசிரியர் தான் போயிருப்பாங்க. இப்ப போக வேணாம் தடை பண்ணது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செஞ்சு முடிக்கல, இரு இங்க இருக்க செஞ்சு முடி, அப்புறமா நாங்க போலாம் அப்படின்னு தடை பண்றாரு. அப்போ கம்ப்ளீட்டாவே ஊழியத்துடைய காரியங்கள்ல மேப்பிங் பண்றது யாரு? பிளான் பண்றது யாரு? அப்போ பரிசுத்த ஆவியானவர். சரியா? அப்ப ஆவியின் வழிநடத்தல் இல்லை அப்படின்னா உன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமா, அப்படி பண்ணா நம்ம ஃபியூச்சர்ல எப்படி ஆகும் இந்த ஊழியம், இன்னும் பெருசா வர முடியுமா? இல்ல முடியாது. ஆனா இந்த ஊழியத்துல இருந்தா கொஞ்சம் பெருசா வந்துடலாமா, வாய்ப்பு இருக்கா? இப்படி இப்படி நம்முடைய சொந்த அறிவின் நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த யூகத்து நிமித்தமாக நம்ம ஊழியத்தை திட்டமிட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. அதுக்கு பதில் ஆண்டவர் வேற ஒருத்தரை சூஸ் பண்ணி வேற ஒருத்தரை செய்ய வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. நெவர் ட்ரை டு டூ மினிஸ்ட்ரி ஆன் யுவர் கார்னல் நேச்சர். உன்னுடைய மாம்ச சிந்தையினால் மாம்ச எண்ணத்துல இப்படி ஒரு ஊழியர் செஞ்சா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த ஒரு விசுவாசியை மீட் பண்ணுவோம், இவங்க ரசிக்கப்பட்டாங்கன்னா இவங்களை வச்சு நம்ம சபைக்கு இப்படியெல்லாம் லாபம் இருக்குது. இல்ல சபையில ஏற்கனவே விசுவாசியா இருப்பான் இவரை, ஆனா ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அவனை வந்து கரெக்ஷன் சொல்றதுக்கு பாஸ்டர் துணிஞ்சு ஃப்ரெண்ட்ல வரமாட்டார். இவர் நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா தசமாகும், நஷ்டமாகும். ஊழியர்னா உடனே கார் எடுத்துட்டு வருவாரு, இல்ல நம்ம வீட்டுக்கு போனா நல்லா உபசரிப்பாரு, எதனா ஒன்னா உடனே முதல் ஆளா வந்து நிற்பாரு. ஆனா இவர் நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைப்போம்? ஊழியம் நஷ்டத்துல போகும். நீ யாரு வெங்காயம் ஊழியம் நஷ்டத்தை லாபத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு? நீயா ஓனரு? கர்த்தர் ஓனர். நான் இது ஆக்சுவலா நான் உங்களுக்காக சொல்ல, இது இந்த விஷயத்தை ஆவியானவர் எனக்கு பேசிட்டு இருக்கிறேன். நானா ஓனரு? நானா இங்க தீர்மானம் பண்ணணும்? என்னை கொண்டு கர்த்தர் வழி நடத்துவாரு. ஓனர் யாரு? இயேசுதான் ஓனர். பிளானர் யாரு? இயேசுதான் பிளானர். ரூட் மேப் கைடிங் பண்றது யாரு? இயேசுதான் கைட் பண்றாரு. டிசிஷன் மேக்கர் யாரு? இயேசுதான் டிசைட் பண்றாரு. லாப நஷ்டம் பார்க்க வேண்டியது யாரு? இயேசுதான் பார்ப்பார், நான் பார்க்க மாட்டேன். ஆமென். அப்ப என்ன ஆகுது பாருங்க, தடை பண்ணுகிறார். இப்ப நல்லா கவனிங்க, இனி வாசிக்கும் போது பின்னாடி புரிய வரும். லாஸ்டா கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். ஆசியாவுக்கு போகாதபடிக்கு இங்க ஆவியானவர் தடை செய்ததற்கான காரணம் என்ன? அதை நான் வாசிக்க போறேன், நீங்க லாஸ்டா சொல்லணும் எனக்கு. போக ஒட்டாது இருந்தார். 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. கவனிச்சிங்களா? தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து
அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். மறுபடியும் கவனிங்க, ஏன் வந்துட்டு லூக்கா இவ்வளோ டீடைல்ஸ் எழுதுறாரு? இந்த ஊரு, அந்த ஊர்ல ரோமன்ஸ் ரொம்ப கேப்சர் பண்ணி ஆளுகை பண்ணி அவனை தான் இருந்தா, இங்க மோஸ்டா அந்த ஊர் வழியா போய் இங்க தான் ஏன் இதெல்லாம் ரொம்ப எழுதுறாரு? ஒண்ணு நல்லா கவனிங்க, ஆவியானவர் இவர்களை அர்ச் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மக்கதோனியாவுக்கு போ, இந்த நாடுகள் வழியாக நாங்கள் ஓடி போயிட்டோம், அங்கெல்லாம் ஸ்டே பண்ணி ஊழியம் பண்ணதாக இல்லை, போற வழியில மேபி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, போயிட்டோம். அப்போ ரெண்டாவது போன இடம் என்ன மாதிரி இடம்? பிலிப்பு நாடு, பிலிப்பு பட்டணம். பிலிப்பு பட்டணத்துல ஏன் வந்து ரோமன்ஸ் அதிகமா குடியேறி ஆட்கள், ஏன் இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஏன் பால் மென்ஷன் லூக் ஏன் இங்க மென்ஷன் பண்றாருன்னு கேட்டா, அகைன் கவனி, லூக் எழுதுறது தியோபிலஸ்க்கு. தியோபிலஸ் யாரு? தியோபிலஸ் யாரு? ரோமன் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய நபர். அப்ப அவருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் பயங்கரமா புரிய வந்திருக்கும். நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் இல்லை. ஆனா என்ன யூஸ் இருக்குது? கான்டெக்ஸ்டுவலா பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான சுத்தி வளர்ச்சி வர்றது எல்லாத்தையும் அந்த கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இதே போல மற்ற வேத பகுதியில் வாசிக்கிறதுக்கு இது ஒரு ட்ரைனிங்கா ஹெல்ப் ஆகுது. புரியுதா? சில நாட்கள் அங்கே தங்கி இருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். என்னைக்கு என்னைக்கு ஓய்வு நாள் தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. ஓய்வு நாள் தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. இங்க இப்ப நல்லா கவனி, இங்க ஓய்வு நாள் ஃபாலோ பண்ணாங்க? ஃபாலோ பண்ணல. அவங்க ஓய்வு நாள் ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு இவங்க ஓய்ந்தே இல்ல, அன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் பேசிட்டு இருக்காரு. அகைன் அந்த நல்ல வார்த்தையை கவனமாக கவனிக்கணும். பத்தியா ஓய்வு நாள்ல கத்திரிக்காய் ஊழியம் பண்ணாங்க, இரு, ஓய்வு நாள்ல முதல்ல வேலையை செய்யக்கூடாது. புரியுதா? அகைன் கான்டெக்ஸ்ட், வாட் இஸ் சாபத்? ஓய்வு நாள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஓய்வு நாள் ஆசரிச்ச மாதிரி தெரியுது படிச்சா இல்ல, அங்க கூட ஆஸ் யூஷுவல் அது அவங்களோட டிசிப்ளின் ஆகுது. எப்பவும் போல ஓய்வு நாள்ல எல்லாம் சும்மா இருப்பாங்க, என்ன பண்ண போறவா, நம்ம அங்க போய் ஜெபம் பண்ணலாவா அப்படின்னு எந்த ஆத்தங்கரைக்கு போறாங்களோ அங்க ஆஸ் யூஷுவல் போறாங்க. அங்க கூடி வந்த ஒரு ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஒரு ஆளும், ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் தியத்தீரா சபையை குறித்து ஆண்டவர் பேசுவாரு இல்ல? தியத்தீரா ஒரு ஆளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நம்ம ஊழியத்துடைய காரியத்துல யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்ட உடனே ஓடக்கூடாது. சுவிசேஷம் சொல்ல கூப்பிட்டாங்களா கண்டிப்பா போனோம், போக மாட்டோம்னு சொல்லவே கூடாது. சரியா? சுவிசேஷம் சொல்ல கூப்பிட்டா கண்டிப்பா போகணும், போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பட் அந்த பிளானிங் எல்லாமே உன்னுடைய டிசிஷன் மேக்கிங் பேஸ் பண்ணி இருக்க வேண்டாம். நீயாவே உட்காந்து யோசிச்சு டிசைட் பண்ணி நீயாவே அந்த பிளானை பண்ணி இல்ல, வேண்டாம். ஆவியானவரோட வழிநடத்தலுக்கு கவனமா பி சென்சிட்டிவ் டு தி ஸ்பிரிட் ஆஃப் தி காட். ஆவியானுடைய காரியங்கள்ல ஆவியானவரோடு கூட பேசுற காரியத்துல சென்சிட்டிவா இருக்கு. சென்சிட்டிவா புரியுதா? நம்ம சொல்லுவோம்ல, பா ஒன்னு சொல்லக்கூடாதாப்பா, எதனா ஒன்று சொன்னா போதும் உடனே சுருக்குன்னு வந்துருமே அப்படின்பாங்கல்ல. அதுதான் பீயிங் சென்சிட்டிவ். ஆவியானவர்கிட்ட அந்த காரியத்துல சென்சிட்டிவா இருக்கு. இப்ப நல்லா கவனி, ஆசியாவுக்கு போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணினார். எப்படி தடை பண்ணாருன்னு தெரியல. அவங்க சமாதானத்துக்கு எடுத்து விட்டாரா, டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா, இல்ல வேற எதனா சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டாரா? ஏன்னா எப்படி டிஸ்டர்ப் பண்ணாரு? ஆசியாவுக்கு போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணார். எப்படி தடை பண்ணாருன்னு நீங்க சொல்லப்படல. அப்ப தடை ஆனபடினாலே இவங்க வேற வழியா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே மொமெண்ட்ல ஆவியானவர் அப்படியே பவுல்கிட்ட பேசாம ஏன் ராத்திரி தூங்கும் பொழுது சொப்பனத்துல ஒருத்த மூலமா வந்து பேசல இல்ல? ஒரு மக்கதோனியா ஒரு ஆள் வந்து, நல்லா கவனி, காட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு ஸ்பீக் டு ஹிஸ் பீப்புள் அட் த வெரி காமஸ்ட் டைம். ஆண்டவர் எப்ப எப்ப தெரியுமா கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா நல்லா கேட்க முடியும், நிதானமா கேட்க முடியும்?
அமைதியா இருக்கிற நேரத்துல, ரொம்ப காமா இருக்கிற நேரத்துல, தனிமையா இருக்கிற நேரத்துல, யூ கேன் லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியான நடத்துதல அழகா கேட்க முடியும். சொப்பனத்திலேயோ, தரிசனத்திலேயோ, இல்ல ஜெபிக்கும் பொழுது உள்ளுணர்விலோ, இல்ல யாருக்கு தெரியும், மேபி உன் காதுல கூட டைரக்டா கூட நிச்சயமா கேட்க முடியும். மற்ற நேரங்கள் ரொம்ப பிஸியா சத்தமா இருந்தா கேட்காதா பாஸ்டர் அப்படின்னா, கேட்காதுலாம் இல்லை, கண்டிப்பா கேட்கும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, அவர் பேசுறது நம்ம கேட்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. ஏன் தெரியுமா, ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் தான். நம்ம பிசிக்கலா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் ஸ்பிரிட் காடா இருக்கிறாரு. ஸ்பிரிட் வேர்ல்டும் இந்த பிசிக்கல் வேர்ல்டும் இங்க கம்யூனிகேட் பண்றதே இருக்கிற பெரிய சேலஞ்சா இருக்குது. அதுக்கு அதிகமா தேவைப்படுறது ஃபெய்த். அந்த ஃபெய்த் அப்படின்றது நம்ம பிஸியா இருக்கிற டைம்ல ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நல்லா தனியா இருக்கிற நேரத்துல எல்லாத்தையும் மறந்து we can literally believe in God, have faith in God. அந்த நேரத்துல அவர் பேசுறது இன்னும் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். பவுலை ஆசியாவுக்கு போகாதபடிக்கு தடை பண்ணவரு அந்த மொமெண்ட்ல அப்படியே சொல்லிருக்கலாமே, அவர்கிட்ட காதுல சொல்லி இருந்துக்கலாம், உள்ளத்துல உணர்த்தி இருந்துக்கலாம். அப்படி சம்பவம் இது வரைக்கும் பவுல் நடந்தது இல்லையா? நிறைய நடந்திருக்குது. ஆனா இந்த சம்பவத்துல மட்டும் ஏன் அப்படின்னா, அவருடைய திட்டத்தை பவுலுக்கு புரிய வைப்பதற்கு அவங்க பிஸி டைம்ல கிடையாது. எல்லா ஊர்களும் ஓடி ஓடி பிஸியா வராங்க. நைட் டைம்ல காமா தூங்கிட்டு இருக்கிற வேலையில அழகா அங்க ஒரு சொப்பனத்தின் வழியாய் மக்கதோனியாவிலிருந்து ஒரு ஆள் எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அங்கதான் போய் காஸ்பல் சொல்றாருன்றது நல்லா புரியுது அப்படின்றது அங்கதான் பவுலுக்கே புரியவர். சரியா? சரி, பவுல் காஸ்பல் சொல்லணும் சந்தோஷமா போயிருப்பாரு. ஆனா நடந்தது என்னாச்சு தெரியுமா? வாசிக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு பாஸ் வச்சிடுறாரு. 15ஆம் வசனத்தோட இங்க லூக்கா ஒரு பாஸ் வச்சிடுறாரு. நீங்கள் லிடியா சொல்றா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். போனாங்களா போலன்னு தெரியல, போன மாதிரி தெரியல. ஏன்னு பார்ப்போம் என்ன ஆகுது பாரு. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் ஆசியாவுக்கு போவேன்னு ஸ்டாப் பண்ணிட்டார்ல, ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, மக்கதோனியா போன்னு சொல்லிட்டாருல்ல. லிடியா அவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க, போன மாதிரி தெரியல. ஆனா என்ன ஆகுது பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுதலினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அந்த குறி சொல்ற பொண்ணை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, எங்களைன்னு சொல்லி யார் எழுதுறது? லூக்கா இல்ல, லூக்காவும் பவுலோட ஊழியம் பண்றார். எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள் என்று சத்தமிட்டாள். யாரு? குறி சொல்ற பொம்புல அசுத்தாவினால அசுத்தாவினால ஏவப்பட்டு பேசப்படுற ஒரு லேடி. பிசினஸ் அவளை வச்சு ஒரு 4 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குறி சொல்ற பிசினஸ். அவ சொல்றா. எப்படி தெரியும்? பிசாசுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். பிசாசு ஏன் தெரியாது? நிச்சயமா தெரியும். இப்ப நம்ம பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஊர்லயே இவதான் இருக்கிற பெரிய குறி சொல்ற பாத்தியா, எங்களை குறித்து சாட்சி சொல்றது யாரு பாத்தியா? நம்மளை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், நம்மை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். ரைட்டா? நம்மளை பத்தி சாட்சி தர வேண்டியது பிசாசு கிடையாது. அப்படி ஒருவேளை பிசாசு நீ பெரிய ஊழியக்காரன் உன்னை பத்தி நல்ல விதத்துல 4 வார்த்தை சொல்லிச்சுன்னா என்ன பண்ணும்? ஷட் யுவர் மவுத் நான்சென்ஸ் அப்படின்னு கட்டளை கொடுக்கணும். அதை பெருமையை வச்சு பேசிட்டு இருக்க கூடாது. நான் நிறைய ஊழியக்காரங்க பேய் ஓட்டும் போது அந்த பிசாசு ஊழியக்காரனை பத்தி என்னெல்லாம் பெருமையா பேசு அப்படின்றத இந்த ஊழியக்காரன் ஸ்டேஜ்ல பெருமையா சொல்லுறான். நானும் நிறைய கேட்டுக்கிறேன் அந்த மாதிரிலாம். எனக்கு புரியல. அப்ப அந்த பிசாசு உனக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே டீமோ? அதுதான் பிரச்சனை இப்போ. ரைட்டா? கவனிங்க. அப்போ பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அப்ப நல்லா கவனிங்க. அசுத்தாவினால் அநேக காரியங்களை கணிக்கவோ கண்டுபிடிக்கவோ நிறைய உண்மைகளோ கூட அது நிறைய தெரியும். அதனால அது சொல்றது உண்மைன்ற காரணத்தினால, கரெக்டா இருக்குதுன்ற காரணத்தால நீ நம்பணுன்ற அவசியம் இல்லை. செய்வன எடுக்கிறேன், பிள்ளி சொன்னியும், பிசாசு விரட்டுறேன், அசுத்தாவியில் துரத்துறன்ற பேர்ல இந்த ஊழியக்காரங்க அந்த பிசாசு கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கறது. உன்னை யார் அம்சா, எதுக்கு அம்சா, எதுனால அம்சா, ஏன் நீ வந்த அப்படின்னு கேட்கறது. அது என்ன பண்ணோம், அது அப்படியே தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்குல்ல, அப்படியே உண்மையாவே கக்கிடும்ல.
ஆமா. அது உண்மைய சொல்ற மாரி 4 விஷயத்த உண்மையாவே சொல்லி, அதோட கூட சேர்த்து எல்லா பொய்யும் சேர்த்து கலந்து விட்டுரும். கட்சி என்னாவும், இந்த ஊழியக்காரன் அத நம்பிட்டு, உங்க வீட்ல உன் சொந்தக்காரன் அவன் தாம்மா உனக்கு செய்யணும்னு வச்சுக்கிறான்னு சொல்லி, இவனுக்கு அவனுக்கு நிரந்தர பகையை உண்டாக்கி மொத்தமா பிரிச்சு விட்டுருவாய்ங்க. இது தேவ திட்டமா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்போ பிசாசு நம்ம புகழ வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசு ஊழியக்காரர்களை அங்கீகரிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அநேக நாட்கள், இப்ப நல்ல கவனி, அநேக நாள் 18 வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, அநேக நாள் செய்யறதுக்கு முதல்ல ஏன் அலோ பண்ணார் பவுல் சொல்லு? ஃபர்ஸ்ட் டேவே திட்டிருக்கலாம்ல? இல்ல அது பிசாசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பவுல் லேட் ஆயிட்டாரோ? இல்லையே. ஏன் அநேக நாள் ஏன் வெயிட் பண்ணாரு? யோசிங்க, கரெக்டா யோசிங்க, பைபிள்ல யோசிங்க. ஏன் அநேக நாள் பவுல் வெயிட் பண்ணோம்? கான்டெக்ஸ்டுக்குள்ள வா மறுபடியும். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன ஆகுது? பவுல் சுவிசேஷம் சொல்ல வந்துக்கிறாரு. இப்ப அந்த அந்த குறி சொல்ற பொம்பளை எடுத்த உடனே ஏன் அதட்டல? ஏன்னா இவளை வச்சு ஒரு பெரிய அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய 4 தலைங்க வச்சு பிசினஸ் பண்ணுன்னு தெரியும். இங்க சுவிசேஷ வேலை செய்வதற்காக தான் ஆசியா கண்டத்துக்கு, ஆசியா இடங்களுக்கு கத்தர் கொண்டு போய் ஆவியானவர் கொண்டு போகாம இங்க கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். அந்த வேலையை முடிக்கணும்ன்றது தெரியும். அவசரப்பட்டு இதை ஓட்டி விட்டாச்சு அப்படின்னா இங்க செய்ய வேண்டிய வேலையை ஒன்று டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு தெரியும். புரியுதா நான் பேசுறது? புரியுதா உங்களுக்கு? கான்டெக்ட் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வைக்க போறேன். யாராவது ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த பொம்பளை சைலண்டா விட்டு இருந்துக்கலாமா? ஏன் அதட்டி அந்த பிசாசு துரத்தி விடணும்? பிரவீன் நர்ஸா வேலை செய்யறல, ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் இல்லாத ஒருத்தன் உன் பக்கத்துல வந்துட்டு, அவர் நர்ஸ், அவர் கரெக்டா வேலை செய்யறாருப்பா அப்படின்ட்டு நீ செய்யறத உன் லெவல் இல்லாத ஒருத்தன் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா நீ என்ன பண்ணுவ? டேய் நீ இவா, நீ யார்? நான் படிச்சிருக்கிறேன், சர்டிபிகேட் இருக்கு, நான் வேலைக்கு வந்திருக்கேன், சம்பளம் தரா, வேலை கொடுத்துருக்கான். நீ யார் என்ன நர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ கேட்பாம கேட்க மாட்டோம். நீ யார்? நீ நர்ஸா? நீ டாக்டர்? டாக்டரா? சரி. அப்ப நல்லா கவனிங்க. இந்த 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 ஸ்திரீக்குள்ள இருந்த பிசாசை பவுல் துரத்தி விடுவதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் உண்மையாகவே தேவனுடைய குமாரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அது சொல்லும் போதெல்லாம் அவங்க பண்றது கரெக்ட்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்றதாக, அவங்க மேல ஏதோ சம்திங் இருக்கிறதாக ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவங்க போயிட்ட பிறகு தொடர்ந்து வேலையை பண்ணிட்டே இருப்பா இவன். பவுல் வெயிட் பண்ணது காரணம் என்ன? வந்த சுவிசேஷ வேலையை முதல்ல ஒழுங்கா செய்யணும். எடுத்தவனுக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா வந்த வேலையை செய்ய முடியாதுன்றாலும் பொறுத்து பாக்குறாரு. ஒரு பாயிண்ட்ல அவருடைய வேலை கரெக்டா செஞ்சாருன்றது தெரிஞ்சப்போ துரத்தி விட்டுறாரு. அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு 19 வசனம். அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். சரியா? அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்கள் ஆகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களை விரோதமாக எழும்பி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே வைத்து, உட்காவலர்ல உள்ள காவலில் வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். எதில் மாட்டி வச்சான்? தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பயங்கர அடி அடிச்சிட்டாங்க. பயங்கர ரத்தம் போயிருச்சு. டயர்டா இருப்பாங்க, தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுராத்திரிக்கு முழிப்பு வந்துருச்சு. எழுந்து அவங்க பாட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல கண்டிப்பா விசாரிச்சிருப்பாங்க, நீ ஓகேவா,
ஷீலா ஓகேவா, லூக்கா ஓகேவா, நான் ஓகே தான், அடிச்சிட்டாங்க, ஓகே பரல விடு. எல்லாவற்றுக்காக தேவன் என்ன சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியல, ஸ்தோத்திரமே சுனாதா பாடியிருப்பாங்களோ, ஸ்தோத்திரமே சுனாதா தெரியல, ஏதோ பாட்டு பாடினாங்க. பாடி அவள் ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் காட், பாட ஆரம்பிச்சிட்டாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, பா எப்படி தூங்கியிருப்பான்ல, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் தெரியாத மாதிரி தூங்குறான் மம்பர், இவன் தான் பல்கவன் இங்கதான் ரொம்ப நாள தேடி இருந்தேன், இப்பதான் கண்டுபிடிச்சிட்டேன். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ஒன்றும் தெரியாது அவனுக்கு, அப்படி தூங்கலாம் பாடுறான். ஆமா, நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இந்த கேள்வி பவுலுக்கு புதுசா பழசா? பழைய கேள்விதான். இயேசு தரிசனமான பொழுது ஒளியாய் கண்ணுக்குள்ளான போது இயேசுவை பார்த்து கேட்டால, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதே கேள்விதான். ரட்சிக்கப்படுறா என்ன செய்யணும்? அதற்கு அவனுக்கும் அவன் சாரி அதற்கு அவர்கள் ஓகே 31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க, நைட் டைம்ல ஜெயிலில் இருக்கிறவன் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, அவங்க பாடி துதிச்ச பொழுது. அதனால நம்ம பாடி துதிச்சாலும் அசையலாம் அசையாது. ஆமா, அங்க அசைச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்படி ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் வந்து அசைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, ஆமா, பூமியாவே இருக்காது. அதனால there is a purpose for everything. Context is very important. ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அசைப்பார்? இல்ல அப்படிலாம் இல்லை, அப்படி கிடையாது. ஆனா அப்படி ஒரு அவசியம் இருந்ததுன்னா கண்டிப்பா கர்த்தர் பண்ணுவார், டவுட்டே கிடையாது. சரியா, டவுட்டே கிடையாது. ஆசியாவுக்கு போகாம ஸ்டாப் பண்ணி இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த ஜெயில் வார்டன் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக தான் அவனுக்காக ஒரு மிராக்கிள் பண்றார். அவனுக்காகவே இவனை ஜெயில கொண்டு போக கர்த்தரே பிளான் பண்றார். இங்க வந்துட்டு அந்த குறி சொல்ற பொம்பளை அவளை அதட்டவோ இவங்கள பொய் சாட்சி போடவோ கர்த்தர் அனுமதித்தார். இப்ப நல்லா கவனி. இதே மாதிரி சம்பவம் ஏற்கனவே வாசிக்கும் பொழுது அங்க பவுல் வந்துட்டு ஜெயிலுக்கு போக அனுமதிக்கல. டக்குன்னு என்ன சொல்றாரு, அவனை பார்த்து, பொய்யனே பிசாசின் மகனே, பொய் பேசுவதில் நீ ஓய மாட்டாயோ, ஆவில் வைராக்கியம் கொண்டு திட்டினார்ல. இப்ப இங்க பொய் சாட்சியை போட்டாங்களே, ஆவில் வைராக்கியம் கொண்டு பவுல் மறுபடியும் திட்டிருக்கலாம்ல, திட்டல. அதான் திருப்பி அதான் சொல்றேன், உன் ஆவியோட நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க திட்டு பேசுன்றாரோ திட்டு பேசு, எங்க வேண்டாம் அமைதியாரு அனுபவின்றாரோ அமைதியாரு அனுபவி, அவ்வளவுதான் முடிச்சு. மோசை கிட்ட ஆடுறானா அப்படி அடிக்கணும், பேசுறானா பேசுன்னு மாத்தி எல்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? லாஸ்ட் டைம் பவுல் திட்டினாரு, பொய்யனே பொய்க்கு நீ பொய் பேசுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தனை இதே மாதிரி பொய் சாட்சி பவுல் மேல வைக்கும்போது பவுல் அங்க திட்ட, ஆவியில் வைராக்கியம் கொண்டு வருஷம் சொல்லுது. அவன் ஆவியில் நிறைந்தவனாய் அவனை பார்த்து திட்டுறாரு. சரியா? ஆனா இங்க வந்து அனுபவிக்கிறாங்க. எங்க ஆவியன் எப்படி லீட் பண்றாரோ அது அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான், சந்தேகமே கிடையாது. என்ன பண்ணிட்டான், ஜெயில இருந்து அந்த ஜெயிலர் என்ன பண்ணிட்டான், வார்டனு வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். கூட்டு போய் என்ன பண்ணாம, மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவருடன் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்கள் அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன்
பவுலுக்கு அந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். கொழுப்பத்தியா கூப்பிட்டு வச்சு அடியேன்னு அடிச்சுட்டு காலில் சமாதானமா போவான். ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி அரெஸ்ட் பண்ணியாச்சு, ரகசியமா ரிலீஸ் பண்றாங்களாமா. அப்ப பவுல் என்ன பண்றாரு? அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான். நல்லா கவனிங்க. ஆஸ் எ பிலிவர், கர்த்தருடைய பிள்ளை என்ற காரணத்தால அன்பா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், விட்டு கொடுத்து போறேன், நான் சாந்தமா இருக்கிறேன், நியாயமா இருந்துக்கிறேன், அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா அவசியம் தான், கண்டிப்பா செய்யணும். ஆனா நீ வாழுகிற நாட்டினுடைய சட்டத்தை கரெக்டா கவனி. அந்த சட்டத்தின்படி நீ செய்வது ஒருபோதும் தவறு கிடையாது. அன்பா இருக்கிறேன்ற பேர்ல எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போன்ற அவசியம் கிடையாது, அவசியமே கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா, அவசியமே கிடையாது. உன் நாட்டின் சட்டத்தை கீழ்படி. அங்க பவுல் சொல்றாரு, ராத்திரியை எங்களை எல்லாரும் போட்டு அடிச்சு இழுத்துட்டு கொண்டு வந்து என்னன்னு கூட கேட்கல. இவங்க இப்படிலாம் உண்மையில கம்ப்ளைண்ட் சொல்றாங்களேப்பா, இது உண்மையாப்பா? ரோமர்களுடைய வழக்கத்திற்கு மாறானது ஒரு புது கலாச்சாரத்தை நீ போதிக்கிறியாமே, சொல்றியாமே, இதெல்லாம் உண்மையான விசாரிக்கவே கிடையாது. அடிச்சு சொல்லப்பட்டாச்சு. பவுல் சைலண்டா இருந்தார். அங்க வந்த வேலை நிறைவேறிடுச்சு. ஜெயிலர் ரசிக்கப்பட்டான், வீட்டார் ரசிக்கப்பட்டாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரத்தம் எல்லாம் கழுவி ரெடியாகி சாப்பிட்டு அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாருக்கும் சத்தியத்தை போதிச்சு வேலை முடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் வந்து ஜெயிலில் உட்காந்துறாங்க. நியூஸ் வருதுப்பா, கிளம்பி பாப்பா, அப்போ சொல்றப்பார், சமாதானத்துல போயிட்டு வாங்கப்பா. அதெல்லாம் போக முடியாது. ஏன்னா நாங்க ரோமர்கள்ரா. நாங்க பவுல் ரோமனான்னு கிட்ட கிடையாது. ஆனா பவுலுக்கு ரோம குடியுரிமை உள்ளவன், சிட்டிசன்ஷிப் இருக்கு. ரோமர்கள் புறஜாதிகள் தானே இல்ல? லூக்கா, தீத்து இல்ல, புறஜாதிகள். நாங்க ரோம குடியுரிமை உள்ளவங்க. என்ன பப்ளிக் அடிச்சு இழுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு நீ பாட்டு ரகசியமா ரிலீஸ் பண்ற? சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி, இப்படி பேசுறாங்க, தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகப்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியார் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இப்ப எப்ப போனாங்க லீதியா வீட்டுக்கு? ஆசியாவுக்கு போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணதுக்கான காரணம் என்ன? இன்னும் ஒரு இடத்துல கூட நீ அடி வழங்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, அடி வாங்கிட்டு அப்புறமா ஆசியாவுக்கு போலாம். அப்ப ஊழியன்னு சொன்னாலே உபத்திரவம் தான். எவ்வளவு அன்பா சொன்னாலும், எவ்வளவு பண்பா சொன்னாலும், எவ்வளவு தன்மையா சொன்னாலும் பகைக்கக்கூடிய ஆட்கள் பகைக்க தான் போறாங்க. அதே நேரத்தில் ரட்சிப்பிற்கு எதுவாய், விசுவாசத்திற்கு எதுவாய் இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா விசுவாசிக்க தான் போறாங்க, ரட்சிக்கப்பட தான் போறாங்க, சந்தேகமே கிடையாது. ரைட்? ஓகேவா? நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், ரிப்பீட் பண்ணுவோமா? மேரேஜ்ன்ற விஷயத்துல வைஸ் டிசிஷன் எடுங்க. லீதியாளுடைய ஐநேக்கியாள் எடுத்த மாதிரி ராங் டிசிஷன் எடுக்காதீங்க. கத்ரா மேல கிருபையா இருந்தபடி நல்ல வீட்டுக்காரர் சீர செத்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளையாவது சத்தியத்தில் வளர்த்து, தீமோத்தியாவது வளர்த்து கொண்டு வந்தா. அது ஏன் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தேன். ஊழியம் என்பதுல உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாத, பாடுகள் இல்லாத ஊழியம் அப்படின்னா அது சும்மா, அது பிஸ்னஸ். எங்க ஊழியருக்கு எங்க பாஸ்டருக்கு, எங்க ஊழியக்காரருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பாடுகளே இல்லை, அவர் பாட்டுக்கு பயங்கரமாகிறாரு. இல்ல, தப்பு கிடையவே கிடையாது. சரியா? ஊழியத்துடைய திட்டங்கள் உண்டல்ல, கர்த்தருடையது. எப்படி ஊழியம் செய்யணும், எங்க போய் செய்யணும், யாரை பார்த்து பேசணும், லாஸ்ட் டைம் பார்த்து பேசணும், திருப்பி அவங்களை பார்க்கலாமா, இந்த பிளான் எல்லாம் பவுல் போட்டாரா? எஸ், போட்டார். ஆனா அவர் போட்ட பிளான் அகைன்ஸ்டா ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது ஆவியானவர் விட்டு கொடுத்து போனாரா? அது அடி வாங்குற சூழ்நிலையே இருந்தாலும் கூட ஆவியானவருக்கு பவுல் விட்டு கொடுத்து போனார். தொழுமரத்தில் கெட்டப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்படுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி ரட்சிக்கப்படுவதற்கு அது வாய்ப்பு ஏற்படுத்தி தருமானால் அதையும் சகித்துக் கொள்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். பவுல் சொல்லுவார்ல கொரிந்து சபைக்கு, நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து தெரிகிறவர்களாக இருக்கிறோம். எதற்காக அப்படின்னா,
நாங்கள் மறிக்கவும் ஆயத்தமா இருக்கோம். எப்ப மறிப்போம்? நாங்க மறிச்சாலும் நீ ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னா, அதுக்கும் நாங்க தயார் தான் அப்படின்ட்டு. அப்ப ஆவியின் வழிநடத்தல் முக்கியம், திட்டங்கள் முக்கியம், தலைமைத்துவம் முக்கியம். இது எல்லாமே கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய தீர்மானம். ரைட்டா? அவருடைய விருப்பத்தைப்படி ஒப்பு கொடுப்போம், அவருடைய வழிநடத்தல் ஒப்பு கொடுப்போம். அவர் நடத்தட்டும். அதனால எப்பவுமே உன்னை பிஸியா வச்சுக்காதனால கவனிங்க, எப்பவுமே உங்களை பிஸியா வச்சுக்காதீங்க. வாரத்துல ஒரு நாள் லீவுன்ற மாதிரி, வாரத்துல ஒரு நாள் லீவ் எடு. அந்த லீவ் டைம்ல கண்டிப்பா மற்ற வேலைகள் இருக்கும் பாரு. அது நடுவுல உனக்குன்னு ஒரு பர்சனல் டைம் வித் காட், வித் அ லார்ட், வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்ம ஆண்டவரோடு கூட உனக்குன்னு ஒரு பர்சனல் டைம் மெயின்டைன். அவருடைய சென்சிட்டிவான அவருடைய மெல்லிய சத்தம், அந்த சென்சிட்டிவான அவருடைய இன்ஸ்பைரேஷன் எப்படின்லாம் கேட்காதீங்க. எப்படினாலும் இருக்கலாம். பை த வேர்ட், பை எக்ஸ்பீரியன்ஸ், பை த கிரியேஷன், இல்லாட்டி பை ப்ரேயர் ஆர் பை விஷன்ஸ் ஆர் ட்ரீம்ஸ், த்ரூ எனிபாடி, யார் மூலமானாலும் நீ பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒன்று மூலமா எப்படினாலும் ஆவியினர் உங்கள்கிட்ட பேசுறது வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் பர்சனல் டைம் எடுத்துக்கோ. ஸ்டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இது உன் லைஃப்ல இல்லை அப்படின்னா யூ வில் ஃபீல் வீக். பிரச்சனை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையில் உலக பிரகாரமாக உபத்திரவங்கள் வந்தாலே, சந்தேகங்கள் வந்து, பயம் வந்து, புலம்ப ஆரம்பிச்சிருவேன். சந்தேகப்பட்டு பயம் வந்து உலக பிரச்சனைகளை பார்த்து பயந்து புலம்புறவன் யார் தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதவன் தான். கர்த்தருடைய ஆண்டவர் உன்னை வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா மாத்திரம் ஸ்ட்ரெங்தன் பண்றவர் இல்லை, பிசிக்கலா மாத்திரம் ஸ்ட்ரெங்தன் பண்றவர் இல்லை. மென்டலி ஹி ஸ்ட்ரெங்தன்ஸ் யூ. உன்னோட வில் பவர் ஸ்ட்ரெங்த் ஆக ஆரம்பிக்கும். இயேசுடைய சுவாபம் போல உன் சுவாபம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, மறக்காதீங்க. ஸ்பெண்ட் யூர் டைம் வித் காட். தனிப்பட்ட நேரத்தில் தயவு செய்து ஆண்டவரோடு நீங்க என்னால் முடிஞ்சதுன்னா எல்லா சர்ச்லையும் இருக்கிற மாதிரி என்னால் வந்துட்டு எவ்ரிடே மீட்டிங் வைக்க முடியும் தெரியுமா? எல்லா சர்ச்லையுமே சனிக்கிழமை உட்படுத்தி மண்டே டு சண்டே, சண்டே டு சாட்டர்டே ஃபுல் டே எவ்ரிடே அவங்களால மீட்டிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னால் முடியும். நான் அதை பண்ணுறதில்ல. நான் நிறைய உங்களுக்கு டைம் தர காரணம், உங்களை ஃபேமிலி கூட நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட கூட இருக்கணும். எப்பவுமே ஃபன் பண்ணணும், எப்பவுமே ஜாலி பண்ணணும், எப்பவுமே அப்படியே ஆட்டம் போட்டுன்னு சுற்றணும்னு யோசிக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இல்லை, அழுக ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமாம், தெளிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு. அதனால எல்லாவற்றும் ஒரு காலம் உண்டு. ஃபைண்ட் யுவர் ஓன் டைம், ஸ்பெண்ட் வித் காட். உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை ஆண்டோட செலவு. எப்பவுமே ஃபேமிலியாக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஜோம் பண்ணுறோம். எப்படி ஃபேமிலியாக நான் சேர்ந்து ஃபேமிலி பே பண்ணுவோம். நான் ஃபேமிலி பே பற்றி நான் பேசலை. யாருமே இல்லாம, எதுவுமே இல்லாம, ஒன்லி யூ அண்ட் காட் அப்படின்ற அந்த பர்சனல் டைம் இருக்கா? அது இல்லாம ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி புரிய வரும்? ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிச்சது போல தீமோத்தியுடைய அம்மா, தீமோத்தியுடைய காரியங்கள், தீமோத்தியினுடைய சப்மிஷன் டு த ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவருக்கு தீமோத்தியினுடைய அர்ப்பணிப்பு, ஊழியத்தினுடைய பாதையில் இருக்கக்கூடிய வேதனை, சிறைச்சாலையில் போட்டு அடிக்கப்படும் பொழுது அநேக அடி வாங்கினாலும் நடுராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் துதிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவர், இதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு கூட தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம், உங்களோடு கூட பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், தனிமை நேரத்தில் நானும் ஆண்டவர் மாத்திரம் அப்படின்ற அந்த ஒரு பர்சனல் டைம் ஆண்டவரே, எங்கள் சர்ச் ஆன்லைன் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை தரும்படி நான் செபிக்கிறேன். அதை இந்த பிஸியான வாழ்க்கையில் அதை மறந்து போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தனிமை நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண கத்த கிருபை பாராட்டம் நான் செபிக்கிறேன். அந்த ஒவ்வொருமே ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது சரியான கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படிக்கான கிருபைகளை தாரும். உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. உன் நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராகிய இயேசு கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷம், எல்லா விதமான ஆசீர்வாதமும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.